ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. நான் ரஜியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வாழைக்காய் வச்சு ஒரு வறுவல் தான் நான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் செய்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாழைக்காயை நான் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது கூட நம்ம கடலை மாவு ஒரு டீஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூனு, அப்புறம் அரிசி மாவு ஒரு ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனுங்க. அது இல்லாமல் இதுக்கு நம்ம அளவாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு, மல்லித்தூள் அது ஒரு டீஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனு, ஜீரகத்தூள் அது ஒரு 1/4 டீஸ்பூனு, சோம்புத்தூள் அது ஒரு 1/4 டீஸ்பூனு, பெப்பர் அது ஒரு 1/4 டீஸ்பூனு. இது எல்லாத்தையும் நல்லா போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாங்க. தயிர் ஊற்றி இதெல்லாம் நம்ம போட்டு பெசரிலாங்க. கலந்து அப்படியே நல்லா பெசரிக்கலாம். வாழைக்காய் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் நம்ம கட் பண்ணணும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இதில் நம்ம அப்படியே மசாலாவை தடவி வச்சிடலாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தடவிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தடவி வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour ஆகட்டும், மேரினேட் ஆகட்டும். அப்புறம் நம்ம அப்படி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நான் ஒரு ஃபேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். நான் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரை வேண்டாம். இதை ஒவ்வொன்றா நம்ம இதில் அப்படியே ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். அப்படியே ஒவ்வொன்றா திருப்பி விடலாங்க ஒரு 2 நிமிஷம் கழிச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி மீன் வறுவல் மாதிரி இருக்குது. இது லெமன் ரைஸ், தயிர் சாதம், சாம்பார் சாதம், இது எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சுக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.